காங்கிரஸ் சார்பா ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்றதை இந்த தேர்தல்ல கொஞ்சம் அதிகமா முன்னெடுத்தா மாதிரி இருந்தது. தாவேக்கா கூட போயிடுவாங்கன்னு பல விமர்சனங்கள்லாம் இருந்தது. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த தாவேக்கா கூட போவேன்னு சொன்னது வந்துட்டு நீங்கள் பத்திரிகைக்காரவங்க தான். நாங்கள் எங்கேயுமே எங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரவங்க எந்த இடத்துலையுமே அப்படியான ஒரு இதை நாங்கள் சொல்லலை. எங்கள் தலைவர் செல்வ பிறந்தகை ஆகட்டும், அகிலேந்திர தலைமையாகட்டும், எதுவுமே சொல்லலை. நீங்களாவே ஒரு ராகுல் காந்தி அவர்கள் பேசினாரு, விஜய் அவர்கள்ட்ட பேசினாங்க, இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்ததே மேம். எங்களுடைய தலைவர் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு அஹிம்சைவாதி, ஒரு எல்லாருக்கூடையும் சமத்துவமாக பழகக்கூடியவர். இப்போ அதுக்கு அரசியல் கட்சின்னு எடுத்துக்கிட்டாலே, இப்போ நானே ஒன்றும் வேண்டாமே, நாங்கள்லாம் இருக்கிறோம், நானே இருக்கிறேன் இல்லைன்னா, இப்போ நான்லாம் பெரிய லீடர் கிடையாது, பட் ஸ்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்னுடைய நண்பர்கள் வந்துட்டு பிஜேபியில் இருப்பாங்க, ஏடிஎம்கேல இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, டிஎம்கே, அதிமுக, வாழ்வுரிமை கட்சி, இப்படிலாம் இருக்கிற டைமில் இது பரஸ்பரம் வந்துட்டு நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனை கூப்பிட்டு கேட்குறது ஒரு மனிதாபிமான இயல்பை தான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி செஞ்சாரே ஒழிய. ஏன்னா அங்கே ஒரு சம்பவம் நடந்தது, விஜய் போன டைமில் வந்துட்டு அங்கே ஒரு கரூர் ஸ்டாம்பேட் நடந்தது, யாராலையும் சகிக்க முடியாதது. அதனால என்ன எதுன்னு விசாரிச்சு இதை நீங்கள் ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக்க வேண்டிய தேவை கிடையாது. அவர் இங்கே மட்டும் இல்லை, எந்த இடத்துல ஒரு மேட்டர் நடந்தாலும் ராகுல் காந்தி வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு என்கொயர் அபவுட் இட். ஸோ நீங்களாவே இந்த கற்பனை பண்ண வேண்டாம்.